Have you ever gone for a trekking? எப்பயாவது ட்ரெக்கிங் போயிருக்கீங்களா? இல்ல லேட் நைட்ல பைக்ல ரைட் போயிருக்கீங்களா? லைசென்ஸ் ஆர்சி புக் எதுவுமே இல்லாம? இல்லனா உங்க வீட்டு செவரே ஏறி குதிச்சு நீங்க உள்ள போயிருக்கீங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சில அட்வென்ச்சரஸ் திங்ஸ் ரொம்பவே த்ரில்லிங்கா எப்ப என்ன நடக்கும்னே தெரியாத அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கிற திங்ஸ் பண்ணும்போது our mind will become super active, isn't it? As well as அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச பிறகு நம்மளே அறியாம ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் இல்லையா? So such happiness can be gained only by adventures, explorations and expeditions. So அந்த மாதிரி ஒரு adventure, ஒரு expedition, ஒரு exploration தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். This is the story of the ascent of Mount Everest. So Mount Everest, you know, is the highest peak. அந்த மவுண்ட் எவரெஸ்ட ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ண ரெண்டு ஆளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க எப்படி கிளைம் பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க என்ன வகையான அட்வென்ச்சர் பண்ணாங்க, எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்தது, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். The lesson name is The Summit and it's a part of 12th Standard, Unit 4, Prose 4, The Summit. Before moving into the story, if you are not our subscriber, do subscribe to our channel and hit the bell icon for more updates. So, are you ready? Let's begin the story. சோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரெண்டு பேர் வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா சர் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங். சோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கிளைம்பிங் அண்ட் ரீச்சிங் த மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் யுவர் ஸ்டோரி. ஓகே, சோ இந்த எக்ஸ்பெடிஷன் எப்போ நடந்ததுன்னா 1953 May 29. Okay, so they have started their journey by May 28 and they reached Mount Everest by May 29. So இந்த ஸ்டோரியில ஃபுல்லாவே ஹிலாரி பேசுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ எட்மண்ட் ஹிலாரி சொல்லியிருந்தா இல்லையா, ரெண்டு பேர்ல ஒரு ஆள், அவரோட நரேஷனா தான் இருக்கும். So before I say how they climb, from which part of Himalayas they climb, இந்த மாதிரி நான் கொஞ்சம் டீடைல் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மாடல் காமிச்சா இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக ஐ ஹவ் மேட் மை ஓன் மவுண்ட் எவரெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஹியர் இட் இஸ். ஸோ see, take a deep look of it. So I told you Himalayas is a range of mountains. So Himalayasன்றது ஒரு மவுண்டைன் ரேஞ்ச், ஒரு சிங்கிள் மவுண்டைன் இல்ல, ஒரு ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ். ஸோ என்னோட பெஸ்ட் ஓரளவு பண்ணியிருக்கேன் for your understanding. Actually Mount Everest is this. Okay, so you know it has got four sides, east, west, south, north. Okay, so இப்போ நம்மளோட இந்த ரெண்டு பேர் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் வந்து சவுத் சைட்ல இருந்து கிளைம் பண்ண போறாங்க. அண்ட் அந்த எந்த இடத்துல இருந்து கிளைம் பண்றாங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி சவுத் கோல். ஓகே, சவுத் கோல். வாட் இஸ் திஸ் கோல்? கோல் இஸ் நத்திங் பட், இப்போ ரெண்டு மவுண்டைன் இருக்கு, இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹாலோ ஸ்பேஸ்க்கு பேர் தான் கோல். ஓகே, ஸோ சவுத் டைரக்ஷன்ல இவங்க கிளைம் பண்ண போறாங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேம்ப்ஸ் இருக்கும். கேம்ப் இஸ் நத்திங் பட் டென்ட் போட்டு ஒரு இடத்துல ஒரு ஹைட், ஒரு ஆல்டிடியூடுக்கும் டென்ட் போட்டு அங்கங்க இருப்பாங்க. ஸோ இட்ஸ் கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, 4, 5. இது வந்து வெஸ்டர்ன் கம்ன்றது ஒரு இடத்தோட பேரு. And Camp 4, Camp 5, Camp 6, Camp 7, Camp 8. So on May 28, Camp 8க்கு நம்மளோட அந்த ரெண்டு பேர் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் வித் another 4 members. அவங்க யாருன்னு நான் சொல்றேன். ஸோ அவங்க இந்த Camp 8க்கு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ பேஸ் கேம்ப்ல இருந்து அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரே நாள்ல அவங்க ரீச் ஆக முடியாது, கொஞ்சமா they have to stay in different camps and at last they came to Camp 8. அண்ட் இங்கேருந்து இவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட்க்கு எக்ஸ்பெடிஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர் வே. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் காட் அ கிளியர் ஐடியா அபவுட் த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அண்ட் அபவுட் டிஃப்ரெண்ட் கேம்ப்ஸ். ஸோ நவ் வி வில் என்டர் இன் டு த ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் யூ along with Sir Edmund Hillary and Tenzing, 4 members have gone. Okay, so யார் இந்த 4 membersனா 2 of them is a mountaineer, அதாவது ரெண்டு பேர் அவங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு மவுண்டெயினர் தான். தே ஆர் ஜார்ஜ் லோ அண்ட் ஆல்ஃபர்ட் கிரிகரி அண்ட் 2 of them are ஷெர்பாஸ். Who is the ஷெர்பா? ஷெர்பானா யார் அப்படின்னா, ஷெர்பா இஸ் ஆக்சுவலி ட்ரைப் பீப்புள் who are living in the mountain. ஓகே, மலைவாழ் மக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிமாலயாஸ்ல
இந்த மலைவாழ் மக்கள் அந்த இடத்துலயே பழகுன ஒரு சில பேர் தான் ஷெர்பாஸ்ன்னு சொல்லுவோம். So what is the work of Sherpas means they knew all the weather conditions of Himalayas as well as they knew the proper route. Okay, so இந்த கேம்ப் செட் பண்றது அண்ட் மவுண்டெய்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, அவங்களோட லக்கேஜ் எல்லாம் கேரி பண்றது அண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரா எல்லா அகாமடேஷனும் கொடுத்து கரெக்டா அவங்கள வந்து கைட் பண்றது, இதெல்லாம் ஷெர்பாஸ் தான். ஓகே, ஸோ ஷெர்பாஸ் ஹாவ் அ நேச்சுரல் எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் த வெதர் அஸ் வெல் அஸ் மலை ரொம்ப ஹைட் ஏறிட்டே இருந்தா மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். when the altitude increases, when the height increases, மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஷெர்பாஸ் ஹாவ் அ நேச்சுரல் கெப்பாசிட்டி ஆஃப் மேனேஜிங் தெம்செல்ஸ். ஓகே, ஸோ த நேம் ஆஃப் த ஷெர்பாஸ் who are with our mountaineers are அங் நியமா அண்ட் பெம்பா. ஓகே, ஸோ இந்த ஹெல்ப்போட our mountaineers Edmund Hillary and Tenzing had reached the height of 27,900 feet from Camp 8. Okay, so Camp 8 ல இருந்து 27,900 feet மேல போயிட்டு ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, so with heavily laden bags, அதாவது ரொம்ப ஹெவியா வெயிட் எல்லாம் நிறைய அவங்களுக்கு தேவைப்படுற ஆக்சிஜன் apparatus and தேவைப்படுற மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு this Sherpas and other two mountaineers George Low and Alfred Gregory reached the height of 27,900 feet. So after reaching that height, the remaining four members, Sherpas and the two mountaineers, came back. Okay, so இவங்க ரெண்டு பேரையும் அந்த 27,900 feetல விட்டுட்டு and மீதி ரெண்டு பேரும் they have come back. Okay, so what's the date? It's actually May 28, 1953. Okay, so இவங்கெல்லாம் போன பிறகு அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க and இவங்கெல்லாம் போன பிறகு they are setting up a tent there. Okay, so tent, you know, if you have not seen, you can see it in this image. So this is a tent. So in the tent மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு அதுக்குள்ளார they wriggled themselves in the sleeping bags. Okay, so அங்க எவ்வளவு குளிர் இருக்கும்னு தெரியும். So it is approximately 8,000 feet above the ground level. Okay, so groundல இருந்து கிட்டத்தட்ட 8,000 அடி மேல இருக்கிறாங்க and it will be -°C there. Okay, so think of the cold weather they experience. Okay, so they themselves are wriggling and they are locking themselves in a sleeping bag. So sleeping bag, you can also see it here. முன்னாடி மாதிரி இந்த தரையில ஜஸ்ட் அந்த ஷீட் போட்டு போத்திக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்லீப்பிங் பேக் will be very very comfortable. In this one can easily zip themselves. So அப்படியே அவங்கள ஃபுல்லா கவர் பண்ணி ஜிப் போடுற மாதிரி இருக்கும். So this actually give them some warmthness then. So that night they were sleeping in that tent. The next day, May 29, 4 a.m. Okay, the early morning எழுந்திட்டாங்க. So that day only they are going to climb the Mt.Everest for the first time, who had never explored before. யாருமே இதுக்கு முன்னாடி அந்த ஹைட் போனதில்ல. So they are the first one, whether they are going to do or not. இதுக்கு முன்னாடி நிறைய அட்டெம்ப்ட்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க, பட் they were unsuccessful. Okay, so இவங்க இந்த அட்டெம்ப்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகுதா என்னன்றத பார்க்கலாம். So that morning they are making all the things ready for their expedition. அப்போ என்னென்னலாம் செய்றாங்க? First they have drunk a large cup of lemon juice with lots and lots of sugar. Okay, so lemon juice will give us some sort of energy, no? So அதனால lemon juice with நிறைய sugar போட்டு first குடிக்கிறாங்க. And they are eating their last tin of sardines. So tinned food, அந்த மாதிரி tinned food எடுத்துக்கிறாங்க. Last tin of sardines and biscuits. And after that their oxygen apparatus. So that oxygen apparatus they are checking now. Okay, so it is outside the tent. They are taking it inside. It is fully laden with snow. Night எல்லாம் பனி மழை பெஞ்சிருக்கும் இல்லையா? So it is fully laden with snow. They are just clearing the snow on it and they are checking whether it is having a right amount of oxygen in it. So oxygen apparatus is checked and it is ready now. And after that he is checking his boots. Okay, boots is actually a shoe. ஷூ வந்து இந்த முழங்கால் வரைக்கும், முட்டிக்கு கீழே முழங்கால் வரைக்கும் இருக்கும் இல்லையா, ஒரு ஹைட் ஷூ. யூ கேன் see it here. So அந்த boots he is checking
and that boots is wet the before day. So முதல் நாள் வந்து அவங்க எக்ஸ்பெடிஷன் பண்ணி மேலே கிளைம் பண்ணி வரும்போது அது ரொம்ப வெட் ஆயிடுச்சு, நனைஞ்சிருச்சு. ஸோ அந்த வாட்டர்ல நனைஞ்சது அப்படியே வந்து இப்போ கிறிஸ்டலைன் ஸ்னோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இட் ஹஸ் பிகம் அ கிறிஸ்டலைன் சாலிட் நவ். த boots has become a crystalline solid now. So he want to make it better now. So that he just took it and he just shown to a premise stove. Premise stove is nothing but அந்த மேல கிளைம் பண்ணும்போது ஒரு ஸ்டவ் மாதிரி எடுத்துட்டு போவாங்க. யூ கேன் see it here. ஸோ டைரக்டா அந்த ஃபிளேம்ல அப்படியே காமிக்கிறாரு. ஐயோ ஷூ எரிஞ்சிடாதா அப்படிலாம் கேட்காதீங்க. இட்ஸ் ஆக்சுவலி லெதர். இட் வில் பி ப்ராப்பர்லி கோட்டட். இந்த மாதிரி எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்றதுக்கு கரெக்டான மெட்டீரியலான ஷூஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த பூட்ஸ் எல்லாம் கரெக்டா ட்ரை பண்ணி அந்த நெருப்புல காமிச்சு ஓரளவு கதகதப்பா ஆக்கி அதை வைக்கிறாரு. தென் they both had worn 3 pairs of gloves. First ஒரு pair வந்து silk gloves and next pair is woolen gloves and next pair is windproof gloves. Okay, so 3 gloves they are wearing. அப்பதான் அந்த warmness இருக்கும் அப்படின்றதுக்காக, because அவங்க கயிறெல்லாம் பிடிச்சி ஏறணும், there should be some grip for them, so they are wearing 3 pairs of gloves. Okay, then so now they are making everything ready to start the expedition. They are going to climb up the Mount Everest. So adukku munnadi you should know some basic words. So in the climbing la, mountain climbing la therinjukka vendiya oru sila basic words irukku. Adala therinjada I can be feeling better to explain the next coming thing. The first basic necessity thing they should have is a rope. ஸோ அவங்க எத்தனை பேர் கிளைம் பண்றாங்களோ அத்தனை பேரையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு ரோப் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரோப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஒருத்தவங்க கட்டியிருப்பாங்க அண்ட் அதுல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் அவங்களையும் கட்டியிருப்பாங்க. ஸோ தே ஆல் வில் பி லிங்க்டு இன் அ ரோப். இங்க வந்து 2 பேர் தான் கிளைம் பண்றாங்க. அந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரோப். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 2-3 சுத்திட்டு அண்ட் அதுல இருந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொருத்தவங்களுக்கு 2-3 சுத்தி அந்த மாதிரி ரோப். ஓகே, அந்த ரோப்ல லிங்க் பண்ற மாதிரி ஐஸ் ஆக்ஸோ இல்ல ஷாஃப்டோ லிங்க் பண்ற மாதிரி ஒரு ஹூக் இருக்கும். மேபி நீங்க வந்து ஒரு மவுண்டைன் கிளைம்பிங் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆக்ஸை வந்து அந்த ரோப்ல கட்டி இப்படி தூக்கி எறிவாங்க. அது போய் ஒரு இடத்துல கிளிக் ஆயிடும். ஸோ அதுல இருந்து அவங்க ஏறி போற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீடட் திங் இஸ் ஐஸ் ஆக்ஸ். Okay, so ice axe picture you can see here. So ice la just like nalla kuthra alavukku or sharp ah irukra or axe. Okay, then crampon. Normal shoes boots andu anga set agadu, so they will attach a crampon. Okay, or their shoes will be nowadays with the spikes. So crampon shoes you can see. So அந்த மாதிரி spikes வெச்ச மாதிரி முள்ளு ஆணி வெச்ச மாதிரி இருக்கும்போது when they are climbing the mountain they will be having some grip over there. Okay, then இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அவங்க மவுண்டைன் கிளைம் பண்றதுக்கு தேவைப்படுற things. Next I am going to say you some 3 words which are very needed for the mountain climbing. The first among that is traverse. ஸோ ஒரு மவுண்டெயின்ல இருந்து இன்னொரு மவுண்டெயினுக்கு ஹரிசாண்டலா போகும்போது இல்ல ஒரு ரிட்ஜ்ல இருந்து இன்னொரு ரிட்ஜுக்கு, ரிட்ஜ் இஸ் நத்திங் பட் ஒரு மவுண்டைன் பீக், இந்த ரிட்ஜ்ல இருந்து இன்னொரு ரிட்ஜுக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து யூ வில் ஜஸ்ட் ஹேவிங் டிராவர்சிங். ஓகே, டிராவர்சிங் ரொம்ப பக்கத்துல இருந்தா தான் டிராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ தே ஆர் ஜஸ்ட் கோயிங் அக்ராஸ் த மவுண்டைன். டிராவர்சிங் இஸ் கோயிங் அக்ராஸ் த மவுண்டைன். நெக்ஸ்ட் டு தட் இஸ் லீட். லீட் இஸ் நத்திங் பட் இப்போ நான் சொல்லியிருந்தேன் 2 பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 பேர் வந்து இப்படி கிளைம் பண்ணி போறாங்க அப்படின்னா இதுல ஒரு ஆள் வந்து ரெஸ்டிங் பொசிஷன்ல இருப்பாங்க, இன்னொரு ஆள் வந்து லீட் எடுத்து மேல ஒரு 4 ஸ்டெப் போவாங்க. 4 ஸ்டெப் போயிட்டு அங்க அவங்க ஸ்டடி ஆகி அங்க அந்த ஹேமர்லாம் யூஸ் பண்ணி ஸ்டடி ஆன பிறகு இவங்க அந்த பொசிஷனுக்கு திருப்பி வருவாங்க. ஓகே, அண்ட் இவங்க மறுபடியும் மேல போவாங்க அண்ட் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் லீட். யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க வந்து லீட் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 பேரும் அட் அ டைம்ல கிளைம் பண்ண முடியாது. ஒரு ஆள் கிளைம் பண்ணி செக் பண்ணி அந்த இடம் நல்லா இருக்குன்னா அடுத்த 3 ஸ்டெப்ஸ் வந்து இன்னொரு ஆள் கிளைம் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் லீட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 27,900 feet. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்ல இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேல இவ்வளவு தூரம் அவங்க போகணும். ஸோ திஸ் இஸ் வாட். ஓகே, ஸோ சம்மிட் இஸ் நத்திங் பட் இதுதான், இந்த உச்சி, மலையின் உச்சியை தான் சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். That's the title of the lesson. So இந்த லெசன் முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி நிறைய புது வார்த்தைகள் புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. So keep watching. So first the lead is taken by Tenzing.
because I told you before Hillary's shoes are totally wet. ரொம்ப சொதன்னு ஈரமா இருக்கு. அதனால he could not take the proper lead. அதனால Tenzing is taking the lead first of all. So he is just progressing himself and they both are progressing. So Tenzing oda lead lay, they both have climbed up to 28,000 feet. So இதுக்கப்புறம் now Hillary is feeling somewhat better. So now he is going to take up the lead. Okay. So he told Tenzing that he would take up the lead and now he is taking up the lead. Okay. So lead நான் சொல்லிருந்தேன் ஒரு ஆள் மேல போய் ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் போயிட்டு அங்க நல்ல ஸ்ட்ராங்கா ஹேமர் வச்சு ஐஸ் ஆக்ஸ் வச்சு ஹோல்ட் ஆயிட்டு அண்ட் மறுபடியும் அவரோட ஹோல்ட்ல இன்னொரு ஆள் மேல கிளைம் பண்ணி வர்றது தான் லீட். ஓகே. So இப்போ ஹிலாரி லீட் எடுத்து மேல வந்துட்டு இருக்காரு. ஓகே. இந்த particular portion climb பண்றது is very challenging for them because the snow is so soft. Okay. So why it is dangerous? When the snow is very soft, when they are keeping their hands or legs somewhere and the snow gave way, the snow is not firm. Okay, snow வந்து ரொம்ப திக்கா இருந்தாதான் இவங்க ஐஸ் ஆக்ஸ் யூஸ் பண்ணாலோ ஹேமர் யூஸ் பண்ணாலோ கொஞ்சம் போய் கெட்டியமா பிடிக்கும். இதுவே இவங்க வந்து ஸ்னோ சாஃப்டா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு ஆக்ஸ் வச்ச உடனே பொல பொலன்னு எல்லாம் கொட்டும் இல்லையா. அண்ட் தட் பிகம்ஸ் கிளைம்பிங் மோர் அண்ட் மோர் டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட். நிறைய டைம் இவர் 4-5 ஸ்டெப் மேல எடுத்து போய் ஆக்ஸ் அடிக்கிறாரு, அது அப்படியே எல்லாம் பொல பொலன்னு கொட்டுது, இவர் மறுபடியும் கீழே வர்றாரு. ஸோ இந்த மாதிரியே ஒரு டேஞ்சரஸ் கிளைம்பிங்கா தான் இருக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் கிளைம் பண்ணும்போது. அண்ட் த கிளைம்பிங் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் ஆல்சோ கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நிறைய நேரம் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து அந்த அப்பரேட்டஸ்ல கம்மியாயிட்டே இருக்கு. as well as it is taking a lot of time. Okay. Then in a particular hollow, அதாவது இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஹாலோ ஒரு குழி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு குழியில they find 2 oxygen apparatus. Okay. So இது என்ன oxygen apparatus இங்கே கிடக்கு அப்படின்னு பார்த்தா it is actually the apparatus which is used by Evans and Baudelaire. Okay. So இதுக்கு முன்னாடி இந்த attempt ட்ரை பண்ண அந்த 2 பேரோட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அது. Okay, so they are checking that oxygen cylinder whether the oxygen is available. It's their luck, some oxygen, needed quantity of oxygen is there. Okay, so அத நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க and they are stocking that oxygen apparatus in a proper place. Okay, ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி they are planning. And if they use that sparingly, அதாவது ஸ்பேர் யூஸ் பண்ணா மட்டும்தான், சிக்கனமா யூஸ் பண்ணா மட்டும்தான் அது இருக்கும். Okay, with that confidence they are progressing now. Then so இந்த மாதிரி ஒரு dangerous momentல they have reached the southern summit. Okay, மேல சமிட்ல they have reached a point. Okay, southern summit. Now what happens at one point when Hillary is taking up the lead, மேல ஏறி அந்த axe போட்டுட்டு அவர் மேல ஏறும்போது and now the snow, as I told, it's so soft and it's so dangerous, and the snow gave way and he had fallen for nearly 4 or 5 steps below. Okay, so கீழே விழுந்துட்டார். So கீழனா அந்த ஒரு 4 or 5 steps. He is having a hold with Tenzing இல்லையா. So Tenzingக்கும் இவருக்கும் ஒரு rope bind ஆயிட்டு இருக்கு. So கீழனா ஃபுல்லா விழுந்துட முடியாது. ஒரு 3 or 4 steps அவரால இம்ப்ரூவ் பண்ண முடியாம like he is falling back. Okay, so weather conditions ரொம்ப பேடா இருக்கு, should we need to continue அப்படின்னு சொல்லிட்டு he is asking Tenzing and Tenzing is saying just as you wish. So you know when this adventures are taking place you need a perfect partner for you. Okay, நம்மளோட கூட இருக்கிற அந்த பார்ட்னர் வந்து கரெக்டா இருந்தாங்க, நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க, மோட்டிவேட்டிங்கா இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளால எந்த ஒரு விஷயமுமே அச்சீவ் பண்ண முடியும். So such a lucky partner Hillary has got. Okay, Tenzing, you know, he will never give up anything and he says just as you wish. ஓ விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றதுல என்ன அர்த்தம், போகாத அப்படின்ற மாதிரி அர்த்தம். Okay, so Tenzing is actually silently motivating Hillary and he further continues the steps. Okay, and by 9 o'clock they both reached the south peak. Okay, so south peak, southern summitல இருந்து south peakன்ற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. And there at the south peak reach ஆனோனே they felt relieved. Okay, somewhat relieved. ஏன்னா முக்காசி தூரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி they felt somewhat relieved. They are cutting a seat there. ஒரு இடம் நல்லா கம்ஃபர்டபுளா கொஞ்ச நேரம் உட்கார்ற அளவுக்கு they are cutting a seat there. Cutting a seat na they have to make their own seat. அவங்க உட்கார்றதுக்கு அவங்களே இடத்தை தயாரிச்சுக்க வேண்டியதான் because it is fully snow. அவங்க ஐஸ் சாக்ஸோ இல்ல ஷாஃப்டோ வச்சு இருக்கிற ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல they are just resting themselves. So அப்படி ரெஸ்ட் எடுக்கும்போது he is just keeping away his oxygen apparatus and he is just relieving himself with a deep breath. And the oxygen apparatus is
ஓவர், ஆல்மோஸ்ட் ஓவர். அது இப்போ வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆக்சிஜன் நிறைய இருக்கும்போது, இப்போ சிலிண்டர்ல எப்படி சிலிண்டர் ஃபுல்லா இருக்கும்போது வெயிட்டா இருக்கும், கம்மியா குறைய வெயிட் கம்மியாகும். அதே மாதிரி தான் ஆக்சிஜன் அப்பாரட்டஸ்லயும் ஆக்சிஜன் இருக்கும்போது ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு இல்லையா, தே ஹேவ் ஒன்லி ஒன் மோர் பாட்டில் லெஃப்ட். ஸோ ரொம்ப கம்மியான ஆக்சிஜன் குவான்டிட்டி தான் இருக்குன்றதுனால the weight is manageable for them to carry. Okay, and it is also very easy for them to climb up. Okay, so as of now the snow is very soft, very dangerous to move ahead, but now when they reach that south peak the snow is somewhat firmer. Okay, ரொம்ப thick-ஆ இருக்கு snow. It is also very comfortable for them to move ahead, as well as their oxygen apparatus is also very less, so it is also easier for them to carry up. Okay, so இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி கேரி அவுட் பண்றாங்க அவங்களோட எக்ஸ்பெடிஷனை, அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத we will see it in the part 2 of this video. So to watch the part 2 of this video, click the I button here, and if you are not our subscriber, do subscribe to our channel and click the bell icon for more updates.